إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما புகழனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவனுடைய அமைதியும் அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் பின்பற்றிய தோழர்கள் தொடர்ந்து வந்த நல்லவர்கள் குறிப்பாக அவனை அஞ்சி அவன் நம் மீது விதித்த ஜும்ஆ என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய இல்லத்தில் ஒன்று கொள்ளும் இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அமைதியும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏராளமான அருட்கொடைகளை தந்து அல்லது சமநிலையாக நாம் கருதக்கூடிய பொதுவான அருட்கொடையாக இருந்தாலும் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் பிரத்யேகமாக நமக்கென்று தரப்பட்ட அருட்கொடைகளாக இருந்தாலும், அது என்ன பொதுவான அருட்கொடை, பிரத்யேகமான அருட்கொடை என்று சொன்னால், பொதுவான அருட்கொடை நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உறுப்புகளும் சமநிலையில் இயங்குவது. இது பொதுவாக எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருப்பான். சிலருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் ஒரு குறையை வைத்திருப்பான். பேச்சு, பார்வை, செவிபுலன்கள், இது மாதிரியான பொதுவான அருட்கொடை இது சீராக இயங்கி கொண்டிருக்கும். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் பிரத்யேகமாக சில அருள்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருப்பான். குறிப்பாக இந்த அருள்களை குறித்து மார்க்கம் நமக்கு என்ன வழிகாட்டுகிறது என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் புரிந்திருக்க வேண்டும். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எல்லா விதமான அருள் வளங்களையும் நிஅமத்துகளையும் தருகிறான் என்று சொன்னால், கண்டிப்பாக ஒரு முஃமின் அந்த அருள் வளங்களில் சோதனை இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையை கடக்க முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செஞ்சுட்டான், நீங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி இருக்கீங்கன்னு சொன்னா, அந்த அருளில் கண்டிப்பாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அருளிலும், அது குழந்தை செல்வமாக இருந்தாலும், துணையாக இருந்தாலும், உறவுகளாக இருந்தாலும், உங்களுடைய பணமாக இருந்தாலும், உங்களுடைய சொந்த பந்தங்களாக இருந்தாலும், உங்களுடைய அந்தஸ்தாக இருந்தாலும், உங்களுடைய அழகாக இருந்தாலும், உங்களுடைய ஆரோக்கியமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய, நீங்கள் எண்ணி எண்ணி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ஒவ்வொரு அருள்களிலும் ஒன்று அதை விட்டு நீங்கள் பிரிந்து விடுவீர்கள், அல்லது அது உங்களை விட்டு பிரிந்து சென்று விடும். இதுதான் யதார்த்தமாக நாம் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் எந்த அருள் தரப்பட்டாலும் சரி, அது சோதனை. அதை தாண்டி உங்களால் இந்த உலகத்திலே அந்த சோதனை இல்லாமல் அப்படியே அந்த இன்பமான வாழ்க்கையிலேயே அல்லது அந்த அருட்கொடைகளை அப்படியே நாம் அனுபவித்துக் கொண்டே இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சோதனைன்னு நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அதுல என்ன பண்ணுவோம், இறை சிந்தனையோடு, அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலோடு நாம் நடந்து கொள்வோம்.
உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு நிறைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கல்வியை தந்திருக்கின்றான். அந்த கல்வியே அவருக்கு மிகப்பெரிய சோதனையாக சில நேரங்களில் அமையும். சில பேருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல அந்தஸ்தை, நல்ல குழந்தை செல்வத்தை, நல்ல துணைகளை, நல்ல உறவுகளை, நல்ல செல்வத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருப்பான். நல்ல உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருப்பான். எது தரப்பட்டிருக்கிறதோ அதுலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான். தராமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு விஷயத்தை எடுத்து சோதிக்க மாட்டான். ஆரோக்கியம் இருந்தால் நோயை கொடுத்து ஆரோக்கியத்தை எடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான். பணத்தும் இருந்தால் பணத்தை எடுத்து வறுமையை கொடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான். நீங்கள் நினைக்கக்கூடிய, நீங்கள் நேசிக்கக்கூடிய உறவுகள் இருந்தால் அந்த உறவுகளை எடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இழப்பை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான். அப்போ உங்களுக்கு எது தரப்பட்டிருக்கிறதோ, எது உங்களிடத்தில் இருக்கிறதோ, எதை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்களோ, எந்த விஷயம் இந்த உலகத்திலே உங்களை அஹ்லதா, இந்த மனிதன் எண்ணுகின்றான் அவனுடைய செல்வம் இந்த உலகத்திலே அவனை நிலைப்படுத்தி வைக்கும் என்று எண்ணுகின்றானே, அதை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான். அப்போ சோதனை என்பது எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எது உங்களுக்கு ரொம்ப லேசானதா இருக்கு, எது உங்களுக்கு ரொம்ப நேசத்திற்குரியதாக இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து தான் மார்க்கத்தினுடைய சோதனையினுடைய காலகட்டம் என்பது ஒரு மூமினுடைய வாழ்க்கையில ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, ஒரு உறவு பிடிக்கல, ஒரு தொழில் பிடிக்கல, அல்லது உங்களுடைய ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில பிடிக்கலன்னு சொன்னா அது போனா நீங்களே நல்லதுன்னு நினைப்பீங்க. அப்படி ஒரு விஷயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிக்க மாட்டான். எது உங்களுக்கு மிக விருப்பமோ, எது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உங்களுக்கு தேவை என்று இருக்குமோ, எதை கொண்டு இந்த உலகத்தில் பிற மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் நல்லதென்று கருதி அதை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான். அது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வேறுபடலாம். சிலருக்கு அந்தஸ்தால், சிலருக்கு அதிகாரத்தால், சிலருக்கு பணத்தால், சிலருக்கு அழகால், சிலருக்கு அறிவால், அப்படி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஏற்றத்தாழ்வுகளை ஏற்றது போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான். அப்போ ஒரு மூமினுடைய வாழ்க்கையிலிருந்து சோதனை என்பது எடுக்க முடியாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். யாராவது நான் பிச்சைக்காரனாவே வாழணும்னு நினைப்போமா, அல்லது நான் நொண்டியாவே வாழணும்னு நினைப்போமா, நான் குருடனாவே வாழணும்னு நினைப்போமா, அல்லது நான் யாரும் என்னை மதிக்க கூடாது, நான் இழிவுபடுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு யாராவது நினைப்போமான்னு நினைக்க மாட்டோம். அப்போ என்னிடத்தில் கண்ணியம் வேண்டும், எனக்கு செல்வம் வேண்டும், நான் தன்னிறைவோடு வாழ வேண்டும், பிறரிடத்துல கையேந்த கூடாது, என்னோடு உறவுகள் நல்ல முறையில என்னை மதிக்க வேண்டும், பிற மக்களும் என்னை மதித்து நடக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையில தான் நம்ம வாழுவோம். அப்படி இருக்கும் பொழுது எதை நீங்கள் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அல்லது எதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் வேண்டும் என்று கேட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தந்திருக்கின்றானோ, அது எதுவாக இருந்தாலும் சரி, அதை கொண்டுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான். என்ன நம்ம சோதனையில் இருக்கக்கூடிய அந்த சோதனை என்கின்ற அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, சோதனையிலிருந்து நாம் சிராத்துடைய பாலத்தை கடக்கின்ற வரை நம்மால் என்ன பண்ண முடியாது, சோதனையிலிருந்து விடுபட முடியாது. வாழ்க்கையில சோதனை, கபர்ல சோதனை, நாளைக்கு மறுமையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான். நீங்கள் சுவனத்திற்கு செல்கின்ற வரை, கால் எடுத்து வைக்கின்ற வரை ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் சோதனை இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைக்கவே மாட்டார். அப்போ சோதனையை விட்டு நாம் பிரிந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணக்கூடிய அந்த எண்ணமே தவறான ஒரு எண்ணம். சோதனை இருக்கும், ஒரு விதங்கள் மாறுபடும். நீங்கள் நோய்வாய்ப்பட்டால் அந்த நோயிலிருந்து அல்லாஹ் நிவாரணத்தை தருவான். அதற்கு பிறகு பொருளாதார சோதனை வரும். பொருளாதாரம் சோதனை போச்சுன்னா அதுக்கு அடுத்து வேற ஏதாவது சோதனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். சோதனையிலிருந்து முழுமையாக ஒரு அடியான் விடுபட்டு என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. ஒருவேளை சோதனையே வரல, நிம்மதியா இருக்கும், பொருளாதாரம் நல்லா வருது, ஆரோக்கியம் நல்லா இருக்கு, நாம நினைச்ச அந்தஸ்து இருக்கு, நாம நினைச்ச அதிகாரம் இருக்கு, நாம நினைச்ச எல்லா விதமான இந்த உலகத்தினுடைய இன்பங்களும் ஆசைகளும் நமக்கு எல்லாமே நிறைவேறிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா அந்த இடத்தில் தான் ஒரு மூமின் அஞ்ச வேண்டும். அந்த இடத்தில் தான் ஒரு மூமின் அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த இடத்தில் அவன் கவலைப்பட வேண்டும். எங்க அல்லாஹ்வுடைய கருணை பார்வை என் மீது இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அகற்றி விட்டானோ, அல்லாஹ் என்னை சோதிக்காமல் விட்டதனுடைய விளைவு அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து நான் தூரமாகி விட்டேனோ என்று ஒரு மூமின் அந்த இடத்துல கவலைப்படணும். சோதனை வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பார்வை உங்கள் மீது இருந்து கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம். ஆனா முதலாவதாக நம்ம சோதனைன்னு ஒண்ணு வந்தா என்ன பண்ணுவோம்னு சொன்னா, முதலாவதாக நாம் தூரமாவது அல்லாஹ்வை விட்டுதான். நம்ம நிறைய தொழுதிருப்போம், நிறைய இபாதத்துக்களை செஞ்சிருப்போம், நிறைய தான தர்மங்களை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏதாவது ஒரு பெரிய இழப்பை கொடுத்தா முதலாவதாக நாம் மறப்பது அல்லாஹ்வை தான். முதலாவதாக நாம் மூடுவது அல்லாஹ்வுடைய பள்ளியினுடைய கதவுகளை தான். அந்த இடத்துக்கு வரமாட்டோம். நம்முடைய கால்கள் அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு சென்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்காது.
ஆக சோதனையில் நாம் எப்படி கையாள்வது, சோதனைகள் நம்மை விட்டு சென்று விடுமா அல்லது சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்குமா, சோதனை இருந்தால் அல்லாஹ்வுடைய அருளா, சோதனை இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து நாம் தூரமாகி விட்டோமா, இதையெல்லாம் நாம் நிதானித்து சிந்தித்து அந்த விஷயத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக சோதிக்கப்படக்கூடிய ஒரு அடியான் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய அருளுடைய பார்வையில் அவன் இருக்கின்றான். சோதனை வரவில்லை, எனக்கு எல்லாமே இந்த உலகத்துல நினைச்சதெல்லாம் கிடைக்குது, நான் நினைச்சதெல்லாம் நடக்குது, எனக்கு எந்த குறையும் இல்லை என்று நீங்கள் வாழ்ந்தால் நாம் அங்கதான் நினைக்கணும் அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து நாம் தூரமாகி விட்டோமோ என்று நாம் பயப்பட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே நிறைய விஷயங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய சில செய்திகளை நாம் பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லஸி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த ஆயத்துல, நாம் உங்களுக்கு வாழ்வையும் படைத்திருக்கின்றோம், நீங்க பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு மௌத்துன்னு ஒண்ணு இருக்கு, நீங்க மௌத்தா போறீங்க, இதுக்கு இடையில உங்களுக்கு எல்லாமே சோதனை தான். பரீட்சை வச்சுக்கிட்டே இருப்பான் அல்லாஹ். உனக்கு அறிவு வந்து பார்வை வந்து உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய சிந்தனை வந்த பிறகு எல்லா வாழ்க்கையினுடைய கட்டங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான். சில நேரங்களில் எடுத்து சோதிப்பான், சில நேரங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய கொடுத்து சோதிப்பான். சோதனைகளில் வகை வேறு வேறாக இருக்கலாமே ஒழிய சோதனை இல்லாமல் ஒரு மூமினால் வாழவே முடியாது, வாழவும் கூடாது. அப்படி வாழ்ந்தால் அவன் அல்லாஹ்வுடைய கருணையினுடைய பார்வையிலிருந்து தூரமாகி விட்டான் என்று தான் அர்த்தம். அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன பண்றாங்க, எச்சரிக்கை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ன, மா யுசீபுல் முஸ்லிம, ஒரு முஸ்லிமை ஒரு சோதனை அடையும் என்று சொன்னால், ஒரு முஸ்லிமை ஒரு சோதனை அடையும் என்று சொன்னால், மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதன் வலா ஹம்மின் ஹத்தா ஷௌகதி யுஷாகுஹா இல்லா கஃபரஹு அல்லாஹு பிஹா மின் கதாயாஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானுக்கு ஏற்படக்கூடிய துக்கம், அவனுக்கு ஏற்படக்கூடிய ஏதேனும் ஒரு களைப்பு, ஒரு நோய், ஒரு கவலை, ஒரு துன்பம் அல்லது மன உளைச்சல் அல்லது அவனுடைய காலில் குத்தக்கூடிய ஒரு சின்ன முள் எதுவாக இருந்தாலும் சரி, அவனுடைய மன உளைச்சல், அவனுடைய துக்கம், அவனுடைய கவலை, அவனுடைய எந்த விதமான கவலைகளாக இருந்தாலும் எந்த விதமான துன்பங்களாக இருந்தாலும் இதுவெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மூமினை பொறுத்தவரையில் எப்படி அளவுகளாக வைத்திருக்கிறான் என்று சொன்னால், இல்லா கஃபரஹுல்லாஹு பிஹா மின் கதாயாஹு, அவனுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இதை ஒரு காரணமாக வைத்திருக்கின்றான். அவனுடைய பாவங்கள் இந்த உலகத்திலேயே மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வின் புறத்தில் அவன் கருணையினுடைய பார்வையின் பக்கம் மீள வேண்டும். கபரிலே வேதனை செய்யப்படக்கூடாது, மறுமையில் அந்த பாவங்களுக்காக வேண்டி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது, மறுமையில் ஒரு முஃமின் கண்டிப்பாக குற்றவாளியாக அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நிப்பாட்டப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்படியாக உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக, உறவு ரீதியாக எல்லா ரீதியிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மூமினை சோதித்துக் கொண்டே இருப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்போ இந்த ஹதீஸிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம், அல்லாஹ் சோதனையை விட்டு நம்மை என்ன பண்ண மாட்டான், விலக்கவே மாட்டான். நீங்கள் ஒன்றை விட்டால் இன்னொன்று மாட்டிக்கொள்வீர்களே ஒழிய சோதனை இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது. அப்படி வாழ்கிறீர்கள் என்று சொன்னால் அதனுடைய தரஜாவையும் அதனுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல நமக்கு விளக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, மையுரிதில்லாஹு பிஹி கைரன், யாருக்கேனும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை நாடினால், இந்த உலகத்தில் ஒரு மூமினுக்கு அல்லாஹ் நலவை நாடினால், இந்த மூமினுக்கு அல்லாஹ் கபரில் நலவை நாடினால், ஒரு மூமினுக்கு அல்லாஹ் மறுமையில் நலவை நாடினால், அவன் நன்மையாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மூமினை நாடி விட்டால் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன பண்ணணும், அவனுக்கு செல்வத்தை கொடுக்கணும், அவனுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கணும், அவனுக்கு நல்ல அந்தஸ்தை கொடுக்கணும், அவனுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரணும். அப்படி சொல்ல ரசூலுல்லாஹ், மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிப் மின்ஹு, எது நலவென்று அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடி விட்டானோ அதிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை சோதிப்பான். எந்த விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு நன்மை என்று ஒரு விஷயத்தை நாடிவிட்டான் என்று சொன்னால், இந்த உலகத்திலே உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளை தர வேண்டும் என்று நாடிவிட்டால் என்று சொன்னால் அதிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய சோதனை ஆரம்பிப்பான். உங்களுடைய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதிலே சரியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே போராடுகிறீர்களோ, நீங்கள் எதில் சரியாக வேண்டும் என்று இந்த உலகத்திலே ஈமானிய போராட்டத்தை ஷைத்தானோடு நீங்கள் உரையாடி கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களோ, அந்த போராட்டத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய சோதனையை ஆரம்பிப்பான். அந்த இடத்தில் அந்த சோதனையில் ஒரு மூமின் வெற்றி பெறுகிறானா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதித்து பார்ப்பான்.
அப்படி சோதித்து பார்க்கும் பொழுது அதிலெல்லாம் அவன் அல்லாஹ்வுடைய அந்த சோதனையை தாங்கிக் கொள்ளும் பொழுதெல்லாம் அது அவனுக்கு நன்மையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடுகிறான். அவனுக்கு நன்மை நாடப்பட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே எல்லா விதமான அருள் வளங்களையும் தருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதரோ அல்லாஹ்வோ எங்கேயுமே நமக்கு உபதேசிக்கவில்லை. மாறாக யுசிப் மின்ஹு, அவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனைக்கு மேல் சோதனையை கொண்டு சோதித்துக் கொண்டே இருப்பான். அவனுடைய மரணம் வரை எந்த நிலையிலும் அவன் சோதித்துக் கொண்டே இருப்பான், சோதனைக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டே இருப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, சோதனை பல வகைகளாக இருக்கலாம். நமக்கு சில நேரங்களில் சில விஷயங்கள் கிடைக்க பெறும் என்று நாம் நினைத்திருக்கலாம், கிடைச்சிரும், எல்லா சாத்தியக்கூறும் இருக்கும். இப்படி எல்லாம் போனா இது கரெக்ட் பாய், இந்த ரூட்ல போனா நீங்க இதை அணைஞ்சிடலாம், இந்த தொழில நீங்க வெற்றி பெறலாம், அல்லது இந்த துறையில போனா நீங்க இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு நல்ல அந்தஸ்து அடையலாம், இந்த முறையில போனீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இப்படியான ஒரு லாபம் கிடைக்கும் என்று நாம் நினைத்திருப்போம். ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும் அது நமக்கு நல்லதா கெட்டதா. அல்லாஹ்வுக்கு தெரியும் அதை கிடைக்க பெற்றால் நாம் இந்த தீனில இருப்போமா இருக்க மாட்டோமா. அல்லாஹ்வுக்கு தெரியும் இந்த விஷயம் நாம் அருளாக எண்ணி இருக்கக்கூடிய, நாம் இந்த உலகத்திலே நியாமத்தாக நினைத்திருக்கக்கூடிய அந்த விஷயம் என்னுடைய தீனை பாதுகாக்குமா பாதுகாக்காதா, நான் இந்த ஈமானை பாதுகாத்துக் கொள்வேனா இல்லையா என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசி வரை எண்டு வரை கொண்டு போயிட்டு அந்த விஷயத்தை நம்மிடத்திலிருந்து பிடுங்கி விடுவான். நமக்கு கிடைக்காமல் அல்லாஹ் செய்து விடுவான். அது சோதனையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் அது அருளாகவும் இருக்கும். என்று சொன்னால் நம்முடைய தகுதிக்கு அப்பாற்பட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய தகுதிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான்ல, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் அதற்குனுடைய சக்தி என்னன்னு பார்த்து அல்லாஹ் சோதனை தருவான். உங்களுக்கு மீறி ஒரு அந்தஸ்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்துட்டு சோதிச்சான்னு சொன்னா உங்களால் தாங்க முடியாது, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்க மாட்டீர்கள். ஆகையினால் எது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை விட்டு தவிர்த்து விட்டானோ, எது நமக்கு இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விதித்து விட்டானோ அதை கொண்டு நாம் என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. எது எங்களிடத்திலிருந்து போய்விட்டதோ அது அல்லாஹ்வுடைய சோதனைகளில் ஒன்று, எது நமக்கு கிடைத்திருக்கிறதோ அதில் நாம் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உதாரணத்தையும் நாம் அந்த நியாமத்துக்களில் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு போர் முடிந்த பிறகு கனிமத்து பொருட்களை எல்லாம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பங்கிட்டுக் கொண்டிருக்கிறார். இப்ப பங்கிட்டு கொண்டிருக்கும் பொழுது சஹாபாக்கள்லேயே நிறைய சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அவர்கள் பல்வேறு சோதனைகளுக்குள்ளாக்கப்பட்டவர்கள். அவங்கள மாதிரி அவர்களுடைய 100%ல் 1% கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம பட்டிருக்க மாட்டோம், படவும் மாட்டோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கிட்டு கொண்டிருக்கிறார்கள். சோதனையை சஹாபாக்கள் எப்படி பார்த்தாங்கன்னு பாருங்க. அதை காட்டிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை அவர்களுக்கு மிக ஆறுதலாக இருந்தது. அதை காட்டிலும் அல்லாஹ்வுடைய சோதனை அவர்களுக்கு மிகவும் விருப்பமானதாக இருந்தது. இந்த உலகத்தில் ஒரு பொருளாதாரம் கிடைப்பதோ, ஒரு உறவு கிடைப்பதோ, அல்லது ஒரு அந்தஸ்து கிடைப்பதோ, ஒரு பதவி கிடைப்பதோ, எதுவாக இருந்தாலும் சரி, இதை காட்டிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லது அல்லாஹ் ஒரு விஷயத்தை சோதித்து அவனுடைய அருளில் நம்மை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அது அவர்களுக்கு சிறந்ததாக தெரிந்தது. இப்ப அப்படி கனிமத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த சஹாபாக்களுக்கு என்ன பண்றாங்க, முஸ்லிம்களுக்கு அதிகமாக தருகிறார்கள். பழைய, அதாவது இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி போராடிய, பல ஆண்டுகளாக போராடி தங்களுடைய உயிரை இழந்து உறவுகளை இழந்து உடைமைகளை இழந்த அந்த சஹாபாக்களுக்கு கொடுக்காம விடுறாங்க. இப்படி கொடுக்காம விடும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன என்ன சொல்லியிருக்கணும், அந்த இடத்துல குறிப்பா யாருக்கு அதிகமா போய் சேரணும், இந்த தீனை வளர்ப்பதற்காக வேண்டி தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் சஹாபாக்கள். புதிதாக வந்தவங்களுக்கு ரசூல்லா கொடுத்துட்டு முந்தியே இந்த மார்க்கத்திற்காக வேண்டி போராடியவர்களுக்கு ரசூல்லா கொடுக்காம விடுறாங்க. இந்த செய்தி அப்படியே பரவுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதுக்கும் வருது. வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அந்த இடத்தில் சஹாபாக்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த வார்த்தையை எப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில உள்ளங்களை எப்படி ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால், மா ஜஅலல்லாஹு ஃபீ குலூபிஹிம் மினல் கினா வல் கைர் மின்ஹும் அம்ர் இப்னு தக்லிப். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பா ஒரு சஹாபியை குறிப்பிட்டு சொல்றாங்க. ஏன்னா அந்த சஹாபியும் முந்தி இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபட்டவர். ஏன் இந்த சம்பவத்தை நான் சொல்றேன்னு சொன்னா, நீங்க இஸ்லாத்துக்காக வேண்டி நிறைய செஞ்சிருப்பீங்க, நீங்க இந்த தீனுக்காக வேண்டி நிறைய பண்ணிருப்பீங்க, நீங்கள் இந்த மார்க்கத்திலே உறுதியாக இருந்திருப்பீர்கள், இந்த மார்க்கத்திலே நீங்கள் அதிகமான இபாதத்துகளை செய்திருப்பீர்கள், அதிகமான வணக்க வழிபாடுகளை, சதக்காக்களை, மார்க்க பணிகளிலே நீங்கள் உங்களை ஆட்படுத்தியிருப்பீர்கள். என்றாலும் அல்லாஹ் உங்களை அப்படியே நல்லா வாழ வச்சிருவான் என்பதுகின்ற உத்தரவாதம் அது கிடையாது.
நீங்க நல்லா தொழுதிருக்கலாம், நீங்க ஹஜ்ஜு செஞ்சிருக்கலாம், நீங்க உம்ரா செஞ்சிருக்கலாம், நீங்க இபாதத்துகளை செஞ்சிருக்கலாம். அப்படியெல்லாம் இருந்தால் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிரோன்னு மார்க்கம் சொல்லல. அப்படி என்பதற்கு இந்த ஹதீஸை உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த இடத்துல பங்கிட்டு கொண்டிருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவருக்கு தரலன்ற செய்தி ரசூல்லாவுக்கு வந்தோடனே என்ன சொல்லணும்? சரிப்பா, அடுத்த கனிமத்துல நான் உனக்கு தரேன்னு சொல்லணும், இல்லனா பொறுத்துருங்க அப்படின்னு சொல்லணும். எதுவுமே ரசூல்லா சொல்ல. மா ஜஅலல்லாஹு, அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான், ஃபீ குலூபிஹிம் மினல் கினா வல் கைர், சிலருடைய உள்ளத்தை அல்லாஹ் தேவையற்றதாக, துனியாவினுடைய எந்த விஷயத்தையும் தேவையற்றதாக அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தை ஆக்கிவிட்டான். வல் கைர், நலவின் பக்கம் ஆக்கிவிட்டான். மின்ஹும், அதிலே ஒருவர் தான் யாரு? அம்ர் இப்னு தக்லிப், அம்ர் இப்னு தக்லிப் அவர்களும் ஒருவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாரையும் சொல்லிட்டு அம்ர் இப்னு தக்லிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய பேரை சொல்லி சொல்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் சோதிக்க உண்மையாவே அவங்களுக்கு தேவை. அங்க அவர்கள் பல இழப்புகளை சந்தித்து நிற்கிறார்கள். சோதனை என்று சொன்னால் அவர்கள் சந்தித்ததுதான் சோதனை. அப்படி இருக்கும் பொழுது கூட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சோதனைகளை தாங்கக்கூடியதாகவும், அதே போன்று அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய அந்த நியாமத்துக்கள், அந்த கனிமத்துக்கள், அதை விட்டும் தேவையற்றவர்களாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய உள்ளத்தை ஆக்கி வைத்திருக்கின்றான். அவர்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக அன்பிற்குரியவர்களே, நம்முடைய நிலை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், இன்னல் இன்சான குலிக ஹலூஅன், நிச்சயமாக மனிதன் பதற்றக்காரனாக இருக்கின்றான். அவனுக்கு எது கொடுக்கப்பட்டாலும் பதட்டம், அவனுக்கு எடுத்தாலும் பதட்டம், அவன்கிட்ட இருந்தாலும் பதட்டம். கொடுக்கப்பட்டால் இதை யாராவது வேற யாரும் இதை இந்த அளவுக்கு, நம்ம அளவுக்கு வேற யாரும் கொடுக்கப்படக்கூடாது என்கின்ற எண்ணம். அல்லது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்து விட்டால் எனக்கு கொடுத்ததெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புடுங்கிட்டானேன்னு பதட்டம். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, ஏனென்றால் அவனை ஒரு தீங்கு அடைந்து விட்டால் அவனுடைய உள்ளம் எல்லாம் நடுங்குது, அவனுடைய கை கால் நடுங்குது, அவனுக்கு ஏதாவது பாதிப்பு, அவனுக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அவனுடைய உள்ளம் அல்லாஹ்வின் பக்கம் நிக்கல, அல்லாஹ்வுடைய ரசூலின் பக்கம் நிக்கல. கொடுக்கப்பட்டால் மாத்திரம்தான் அவன் அல்லாஹ்வுடைய ரசூலின் பக்கம் நிற்கிறான் என்கின்ற அந்த மனோபாவம் ஒரு மூமினுடைய இடத்துல இருக்கவே கூடாது. இது மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ஆக அன்பிற்குரியவர்களை, இதிலிருந்து யார் விதிவிலக்கு? வைதா மஸ்ஸஹுல் கைரு மனுஹா, அவன் அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏதேனும் ஒரு வகையில் அவனை சோதித்து விட்டால், அவனை ஒரு நன்மை அடைந்தால், அந்த நன்மை அவனுக்கு கிடைக்கப்பட்ட அந்த விஷயம், அவனுக்கு கிடைத்த அந்த செல்வத்தை யாருக்கும் தராமல் தடுத்தும் வைத்துக் கொள்கிறான். கிடைக்கலனா பதட்டப்படுறான், கிடைச்சா தடுத்து வச்சுக்கிறான். இல்லல் முசல்லீன், தொழுகையாளிகளை தவிர. யார் உண்மையாக அல்லாஹுக்காக வேண்டி தொழுதார்களோ, அவன் கொடுத்தாலும் தொழுவான், அல்லாஹ் எடுத்தாலும் தொழுவான். அவன் கொடுத்தாலும் நோன்பு வைப்பான், அல்லாஹ் எடுத்தாலும் நோன்பு வைப்பான். அவனுக்கு ஆரோக்கியம் இருந்தாலும் தொழுவான், ஆரோக்கியம் இல்லாவிட்டாலும் தொழுவான். அல்லாஹ் அவனுடைய செல்வத்தை கொடுத்தாலும் தொழுவான், அல்லாஹ் அவனுடைய செல்வத்தை பிடுங்கி அவனை ஏழை, பரம ஏழையாக ஆக்கினாலும் தொழுவான். இல்லல் முசல்லீன், உண்மையான தொழுகையாளிகளை தவிர மற்றவர்கள் எல்லாம் பதட்டப்பட்டுக்கிட்டே இருப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, நாம் எந்த மாதிரியான நிலையில் இருக்கின்றோம்? நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? நாம் எந்த அடிப்படையில் இந்த சோதனைகளை கையாள வேண்டும்? சோதனை என்பது நம்முடைய வாழ்க்கையில் வராமலேயே நாம் மௌத்தா போயிடலாம் நினைக்கலாமா? அது தப்பு. அப்படி வராம யாரும் இந்த உலகத்தை விட்டு என்ன பண்ண முடியாது, கடந்து விட முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஐதுமல் ஜஸா, ஒரு கூலி, உங்களுக்கு ஒரு வெகுமதி கிடைக்குது, ஏதாவது ஒரு பரிசு கிடைக்குதுன்னு சொன்னா அது எப்படி இருக்கும் அல்லாஹ்விடத்தில் என்று சொன்னால், பெரிய கூலி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரா என்று சொன்னால், மகைதமில் பலா, உங்களுக்கு வரக்கூடிய சோதனையும் பெருசா இருக்கும். ஒரு பெரிய பரிசு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான், நல்ல மவுத்து, பெரிய பரிசு. இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய மூமினுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரக்கூடிய மிகப்பெரிய பரிசு பொருளாதாரமோ உறவுகளோ எதுவுமே கிடையாது, நல்ல மரணம், ஹுஸ்னுல் ஹாத்திமா, இறுதி முடிவுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையாக ஆக்குவான் என்று சொன்னால், ஒரு மூமினுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரக்கூடிய மிகப்பெரிய அருள் அதுதான். ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் இணங்கி சொல்வார்கள், அல்லாஹ் தகாஃபு வலா தஹ்சனு, நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம் என்று அவர்களுக்கு சொல்வார்களே, அதுதான் ஒரு மூமினுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால், ஜஸா, உங்களுக்கு மிகப்பெரிய கூலி அல்லாஹ்விடத்திலிருந்து வேண்டும் என்று சொன்னால், பலா, உங்களுக்கு சோதனைகளும் மிக கடுமையாக இருக்கும், அதை நீங்கள் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அதே போன்று உங்களுடைய பொறுமை, இந்தல் சதுமத்தில் ஊலா,
அந்த சோதனையினுடைய ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் பொறுமை காத்திருக்க வேண்டும். அல்லாவை ஏசிவிடக் கூடாது. அல்லாவை எந்த விதத்திலும் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, நிராசையான வார்த்தைகளை பயன்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டான் என்கின்ற எண்ணம் உங்களிடத்தில் வரக்கூடாது. அல்லாவை விட்டு நீங்கள் திரும்பி விடக்கூடாது. அல்லாஹ் சோதிக்காத போது நீங்கள் எப்படி இபாதத்துக்களை செய்தீர்களோ அதே போன்று உங்களுடைய தொழுகை இபாதத்துக்களை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி அந்த சபர் இருக்க வேண்டும்? இந்த சதுமத்தில் ஊலா, நீங்கள் ஆரம்பத்திலேயே சோதிக்கப்பட்ட உடனேயே உங்களிடத்தில் அல்லாஹுக்காக வேண்டி நான் இதை பொறுத்துக் கொள்கிறேன் என்கின்ற அந்த நிலை வர வேண்டும். இப்படி வந்துவிட்டால் அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை நேசிக்க ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் இபுதலாகும், அவர்களை சோதித்துக் கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இன்னொரு ஹதீஸ்ல எப்படி சொல்றாங்க, உங்களுக்கு நன்மையை நாடிவிட்டால் உங்களை சோதிப்பான். இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வந்து விட்டது என்று சொன்னால் இபுதலாகும், அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதித்துக் கொண்டே இருப்பான். மன் ரதிய, எவரேனும் அந்த சோதனையை பொருந்து கொண்டால் ஃபலஹு அர்ரிதா, அவருக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. வமன் சகித, எவரேனும் அந்த சோதனையை வெறுத்தால், அதை வேண்டாம் என்று எண்ணினால் ஃபலஹு அஸ்ஸஃத், அவருக்கும் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வெறுப்பு இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ சோதனை என்பது அல்லாஹ்வுடைய கருணை பார்வையின் ஒரு பகுதி. சோதனை என்பது அல்லாஹ் நமக்கு தர வேண்டிய, சோதிக்க வேண்டிய கட்டாயமாக நாம் அவனுடைய அடிமை, அவன் நம்மை கண்காணிக்கிறான் என்பதற்குண்டான ஒரு அத்தாட்சி, ஒரு அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் ஒரு மனிதன் எப்படி துவா செய்யணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க. நம்ம என்ன நினைச்சு வச்சிருக்கோம் சொன்னா, இன்னையோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு பாய், நாளையோட நான் நிம்மதியா இருப்பேன் இப்படின்னு நினைக்கணும்ல. இப்படி சொல்லவே கூடாது. இன்னையோட முடிஞ்சிருச்சுன்னா நாளையோட அல்லாஹ் உன்னை நேசிக்கணும்னு சொன்னா வேற ஏதோ அல்லாஹ் அடுத்து ஒரு பெருசா வச்சிருக்கான்னு அர்த்தம். அந்த சோதனைகளை கடந்து 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 ஒரு மனிதன் தன்னுடைய மரணம் வரை அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்து அவனை அழைத்து அவனை பிரார்த்தித்து அவனிடத்திலே அடிபணிந்து என்றெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வாழ்க்கையை அமைத்திருக்கின்றான். அப்ப அப்படி சொல்லாமல் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யா ஹய்யு யா கய்யூம், நிலையானவனே, உயிர் நீத்திருக்கக்கூடியவனே, நீதானே, பி ரஹ்மதிக, உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நான் கேட்கின்றேன், அஸ்தகீசு, அல்லாஹ் என்னை பாதுகாத்துக்கொள். எப்படி? வ அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு, என்னுடைய எல்லா காரியங்களையும் நீ சீர்படுத்தி வை. அது மட்டுமல்ல, வலா தல்கினி இலா நஃப்ஸி தரஃபத ஐனி அபதா, ஒரே ஒரு கண் சிமிட்டக்கூடிய நிமிடம் கூட என்னிடம் நீ ஒப்படைத்து விடாதே. ரசூலுல்லாஹ் எப்படி துவா செஞ்சாங்க? ஒரே ஒரு கண் சிமிட்டக்கூடிய இந்த நிமிடம், ஒரு செகண்ட் கூட யா அல்லாஹ் என்னை ஒருபோதும் என்னிடத்தில் ஒப்படைத்து விடாதே. என்னுடைய ஆத்மாவையோ என்னுடைய பொருளாதாரத்தையோ என்னுடைய காரியங்களையோ என் பக்கம் நீ சாட்டி விடாதே, உன் பக்கம் வைத்துக்கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்குமாறு நமக்கு வழிகாண்பித்திருக்கிறார்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, இப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சோதிக்கும் பொழுதுதான் கண்டிப்பாக நாம் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும். சோதனை வந்தால் அல்லாஹ்வை விட்டு வெண்டோடி விடக் கூடாது. சோதனை வந்தால் அல்லாஹ்வுடைய கருணை பார்வை என்கின்ற அந்த சந்தோஷத்தோடு துக்கத்தோடு இருந்தாலும் அதிலே அல்லாஹ்வுடைய கருணை பார்வை இருக்கின்ற ஒரு மன நிம்மதியோடு நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்து திலாவத் செய்து அவனை நெருங்கி அவனிடத்திலே மன்றாடி அவனிடத்திலே இபாதத்துக்களை செய்து அல்லாஹ்வின் பக்கம் நாம் அதிகமாக நெருங்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான், மா இந்தக்கும், உங்களிடத்துல இருக்குல்ல பொருளாதாரம், ஆரோக்கியம் அல்லது உங்களுடைய உறவு, இதெல்லாம் இருக்க, என்பது அதெல்லாம் செலவு செஞ்சு, அதாவது முடிஞ்சிடும், செலவழிந்து விடும். வயசு போக போக குறைஞ்சிரும், ஆரோக்கியம் போக போக நோய்வாய்ப்பட்டுரும், காசு இருக்க இருக்க கரைஞ்சுக்கிட்டே போவோம். எதுவுமே உங்களுக்கு நிரந்தரமானதல்ல. அல்லாஹ் சொல்றான், மா இந்தக்கும், உங்களிடத்துல ஒரு விஷயத்தை நீங்க வச்சிருக்கீங்க, உங்களிடத்துல ஆரோக்கியம் இருக்கு, பலம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, உறவுகள் இருக்கிறது, இது எல்லாமே கரைஞ்சுக்கிட்டே போகும். என்பது இது எல்லாமே இல்லாமல் போய்விடும். ஒமா இந்தல்லாஹி பாக்கின், ஆனால் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடியது நிலையானது. அல்லாஹ் உங்களை ஒரு விஷயத்தில் சோதிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அதை விட சிறந்ததை நிலையானதை உங்களுக்கு தருவான். அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்று நிலையானது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எவரேனும் யாரேனும் அல்லாஹ் சோதிக்கக்கூடிய அந்த சோதனையில் பொறுமை காத்திருப்பார்களேயானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் செய்த அந்த கூலிகளுக்கு நல்லவைகளையே கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கூலி கொடுப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு சோதனை இல்லாத வாழ்க்கை என்பது பொய். அதை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். யாரால், எப்போது, எதனால், எதை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான் என்பது நமக்கு தெரியாது.
இந்த நிமிடம் வரை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள் வளங்கள் நமக்கு நிலையானதல்ல. நாமும் அந்த அருட்கொடைகளுக்கு நிலையானவர்கள் அல்ல. நம்மை விட்டு அது பிரியலாம், அதை விட்டு நாம் பிரியலாம். நமக்கான ஒரு சோதனை களமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாழ்க்கையை அமைத்து தந்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், மன் ஆமில சாலிஹன் மின் தக்ரின் வ உன்ஸா, எவரேனும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி நற்கருமங்களை செய்கிறார்களோ, வஹுவ முஃமினூன், அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை சார்ந்திருக்கிறார்களோ, இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கை, அலாலான வாழ்க்கை அவர்களுக்கு நாம் வாழ வைப்போம். அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த நல்ல அமல்களுக்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கூலியையும் தருவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். ஆக அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ஹலாலாக நம்மை வாழ வைக்கிறானா என்கின்ற அந்த சிந்தனையோடு வாழ வேண்டுமே ஒழிய பெருமையோடு, பகட்டோடு, பொருளாதாரத்தோடு, அதிகாரத்தோடு, ஆணவத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை இல்லாமல் அல்லாஹ் வாழும் பொழுது அவனை நம்பி அவனை சார்ந்து மரணிக்கும் பொழுது அவனுடைய உவப்போடு அவனுடைய கருணையோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவானேயானால் அதுவே இந்த உலகத்தில் மிகப்பெரிய அருள் என்பதை நாம் புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய சோதனையிலிருந்து நாம் விடுபட முடியாது. அந்த சோதனைக்கு வருகிறது என்று சொன்னால் அது அல்லாஹ்வின் பக்கம் இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இணைப்பாக, ஒரு மிகப்பெரிய பாலமாக அமைத்துக் கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் நாம் மீள வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான், அவர்கள் அறியாத புறத்திலிருந்து நாம் அவர்களை படிப்படியாக பிடிப்போம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். உங்களுக்கு நிறைய நியமத்துகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான் என்று சொன்னால், நிறைய அருள் வளங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான் என்று சொன்னால், நீங்கள் அந்த அருள் வளங்களில் அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக, நீங்கள் உங்களுக்கே தெரியாது இது அல்லாஹ்வுடைய பிடியான்னு சொல்லி, ஒண்ணு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அருளை அதிகமாக உங்களுக்கு தந்து என்ன பண்ணுவான், பிடித்து கொண்டே இருப்பான். அப்படி தரும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், ஃபலம்மா நசு, அவர்கள் நம்மை மறந்து விடுவார்களே ஆனால், அவர்களுக்கு நிறைய நியமத்துகளை அல்லாஹ் கொடுத்து அவர்கள் நம்மை மறக்கும் பொழுதெல்லாம் மா துக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்ல ஷைஇன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வானம் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா அருள் வளங்களையும் அவர்களுக்காக வேண்டி திறந்து விட்டு விடுவான். நீ என்ன நினைக்கவே கூடாது, அல்லாஹ்வின் பக்கம் நீ திரும்பவே கூடாது, இதுதான் உனக்கு தண்டனை. இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு நிறைய அருள் வளங்களை கண்மூடித்தனமாக நாம் அல்லாஹ்வை மறுத்து மறந்து இபாதத் இல்லாமல் பொய், புறம், ஆணவம் அல்லது ஹராமான வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கென்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்களை அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் நம்மளை இந்த உலகத்தில் விட்டுவிட்டு நாளை மறுமையில் பிடிக்கப் போகிறான். இது என்னுடைய வார்த்தை அல்ல, நான் சொல்வதல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அவர்களுக்கு இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் தருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ரஅய்தல்லாஹ தஆலா, அல்லாஹ்வை நீ பார்த்தால் எப்படி பார்ப்பாய் தெரியுமா, இந்த உலகத்திலே அபுத, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி கொடுப்பான், அந்த அளவிற்கு கொடுப்பான், மினத் துன்யா மா யுஹிப்பு, அவன் நேசிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துனியால அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். என்னென்ன கேட்கிறானோ, என்னென்ன நினைக்கிறானோ, என்னென்னலாம் அவன் இந்த உலகத்தில் ஆசைப்படுகின்றானோ அதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்து கொண்டிருக்கிறதாக ஒரு மனிதனை நீ பார்த்தால், அல்லாஹ் அப்படி அவனை கொடுக்கக்கூடியவனாக நீ பார்த்தால், வஹுவ முகீமுன் அலா மஆசிஹி, அந்த கொடுக்கப்படக்கூடிய அந்த நியமத்துக்களோடு அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பாவங்களும் நிலை பெற்றிருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் அவனுக்கு தந்து கொண்டே இருக்க அவன் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பாமல் நியமத்துகளை அனுபவித்துக் கொண்டு பாவத்திலேயே நிலைத்திருக்கிறான் என்று சொன்னால், அதுதான் அல்லாஹ் அவனை படிப்படியாக இந்த உலகத்திலே பிடிக்கிறான் என்பதற்குண்டான அத்தாட்சி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்திலேயே அவனை தண்டிக்க போகிறான், நாளை மறுமையிலே அவனை குற்றவாளியாக ஆக்கப் போகிறான் என்பதற்குண்டான அத்தாட்சியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, கொடுக்கப்படக்கூடிய அருள்கள் எல்லாம் நமக்கு இந்த உலகத்திலே நிலையாக வாழ்வதற்கோ பகட்டுக்கோ பெருமைக்கோ ஆசைக்கோ அல்ல, அல்லாஹ் சோதிப்பதற்காக தந்திருக்கின்றான். அந்த சோதனையிலிருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை அதிகரிப்பதற்காக அவர்களை நாம் இந்த உலகத்திலே அவர்கள்
அப்படியே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி விட்டு விடுவோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அப்போ நமக்கு என்னத்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய கொடுத்து அவனுடைய கருணையை எடுத்து விட்டான் என்று சொன்னால் நம்மை விட நஷ்டவாளி வேறு யாரும் கிடையாது. அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய சோதனைகளை கொடுத்து நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அருள்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்து அந்த சோதனைகளை தாங்கக்கூடிய பக்குவத்தையும் ஈமானிய தைரியத்தையும் அந்த மன வலிமையையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான் என்று சொன்னால் நம்மை விட இந்த உலகத்தில் பாக்கியசாலிகள் வேறு யாரும் கிடையாது என்பதை புரிந்து கொண்டு சோதனையை சரியாக முறையாக அல்லாஹ்வுடைய இணைப்போடு இருந்து அதை நாம் கண்காணித்து அந்த விஷயத்தில் நாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் நிராசை அடையாமல் அல்லாஹ்வுக்கு என்றைக்குமே சார்ந்திருந்து அந்த சோதனைகளை உள்வாங்கி அல்லாஹ் நீதான் படைத்தாய் லை யுசீபனா இல்லாமா கதவல்லாஹு லனா, அல்லாஹ் விதித்ததை தவிர்த்து இந்த உலகத்தில் எதுவும் நமக்கு அண்டாது. அந்த மனப்பாக்குவத்தோடு நாம் வாழ்வோமே ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிப்பாக அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை, ஆற்றலை, அந்த அறிவை, அந்த சிந்தனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தருவான். அப்படிப்பட்ட மனப்பக்குவத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.